கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அதுவே இந்த நல்ல அருமையான வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய வல்ல கரத்திற்குள்ளாக உம்முடைய பிள்ளைகள் எங்களை பூரணமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் நீர் பேசுவீராக. இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா பயங்கள் நீங்கத்தக்கதாக, சூழ்நிலைகள் மாறத்தக்கதாக இந்த ஜீவ வார்த்தையானது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய பயத்தை நீக்கும்படியாய், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் தைரியம் அடையத்தக்கதாக தேவ வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவீராக. உம்முடைய பிள்ளைகளோடு என் தேவனில் பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை அவர்கள் கேட்பார்களாக, பலனடைவார்களாக, புது பலனடைவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனத்தை நான் படிக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14, 15, 16வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்கள் பெறவில்லை. நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உங்களை பயப்படுத்தக்கூடிய அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்கள் பெறவில்லை என்பதாய் வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருப்பீர்களே ஆனால் ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி உங்களை மேற்கொள்ள முடியாது. ஒரு பயத்தின் ஆவி உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் தைரியம் உள்ளவர்களாய் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உடையவர்களாய், தைரியமுடையவர்களாய் இருப்பீர்கள். அது பயப்படுத்துகிற ஆவி, அது அடிமைப்படுத்துகிற ஆவி. இந்த ஆவி நம்மை விட்டு விலகி போகும். தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் தைரியசாலிகளாய் இருப்பார்கள் என்று இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் தைரியசாலிகளாய் இருப்பார்கள். நீதிமான் சிங்கத்தை போல அவன் தைரியமாய் இருப்பான் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்குமே ஆனால் நீங்கள் வேற எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பயப்படுகிறவர்களாய் காணப்பட மாட்டீர்கள். இன்றைக்கு இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது மனிதர்கள் அநேக காரியங்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு சிலருக்கு நான் கடந்த நாட்களிலே போன் பண்ணும் பொழுது சில இயற்கையான நியாயமான பயம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. குறிப்பாக இன்றைக்கு உலகம் முழுவதும், நம்முடைய தேசம் முழுவதும், குறிப்பாக நம்முடைய இந்த பாம்பே பட்டணத்திலே அநேகர் ஒரு குறிப்பிட்ட இந்த வியாதிக்காக, இந்த பேண்டமிக், இந்த கொரோனா என்று சொல்லக்கூடியதான இந்த கொள்ளை நோய்க்காக ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஜனங்களுக்கு ஒரு பயம் காணப்படுகிறதை பார்க்கிறோம். நான் வசிக்கிற இந்த பில்டிங்ல கூட சாயங்கால வேலை ஆனால் சிறு பிள்ளைகள் அழகாக ஆட அவர்கள் விளையாண்டு கொண்டிருப்பார்கள். சின்ன சிறு பிள்ளைகள் இப்பொழுது மகிழ்ச்சியோடு கூட ஆட வெளியே வருவதில்லை, வீட்டிற்குள் முடங்கி இருக்கிறார்கள். காரணம் பயம். மாத்திரமல்ல, பெரியவர்கள் வெளியிலே சிரித்து மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்பொழுது பெரியவர்கள் வெளியே வருகிறார்கள், ஆனால் முகத்தில் அந்த மாஸ்க் அணிந்து கொண்டு ஒரு வகையான பயத்தோடு கூட காணப்படுகிறதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, பில்டிங் முழுவதுமாக ஒரு அமைதியான சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. இந்த பட்டணம் முழுவதுமாக ஒரு அமைதியான சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. யாருடைய முகத்திலும் ஒரு பயத்தை பார்க்க முடிகிறது. போன் பண்ணி அநேகருக்கு கேட்கும் பொழுது, பாஸ்டர் எங்க பில்டிங்ல இப்ப கொரோனா வந்திருக்குது பாஸ்டர், அது எங்க ஃப்ளோர்ல கொரோனா வந்திருக்குது பாஸ்டர், எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பாஸ்டர், நாங்க வசிக்கிற இந்த ஸ்லம்ல கொரோனா வந்திருக்குது, அதுவும் எங்க வீட்டுக்கு
பக்கத்துல கொரோனா வந்து இருக்குது. இது போன்ற செய்திகளை இன்றைக்கு கேட்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே பயப்படுகிறார்கள். பயத்தோடு கூட எனக்கு சொல்லுகிறார்கள். காரணம், மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த குறிப்பிட்ட வியாதி அது பயப்படுத்தக்கூடியதாய் காணப்படுகிறது. வியாதி பாதித்து விடுமோ என்கிற பயம் மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. பிரியமானவர்களே, மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேக இடங்களில் இந்த நிமித்தமாக இந்த வியாதி நிமித்தமான பயம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு பக்கத்துல போன் பண்ணும்போது இன்னொரு சிலருடைய வாழ்க்கையில பயம் என்னன்னா, இப்ப அடுத்த ராஜஸ்தான்ல வெட்டுக்கிளி வந்து இருக்குதாம். இனி அது அப்படியே வேகமாக பரவி கொண்டிருக்கிறதாம். ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் பரவுகிறதாம். ஒரு பகுதியில் உட்கார்ந்து அந்த பகுதியில் இருக்கிற பச்சையத்தை, அங்க இருக்கிற மரம் செடி கொடிகளை, அங்க இருக்கிற விதை தானியங்களை எல்லாவற்றையும் அவைகள் எல்லாம் அங்க இருக்கிற அந்த விளைச்சல்களை எல்லாம் அவைகள் அப்படியே பட்சித்து விட்டு அவைகள் அடுத்த பகுதிக்கு பறந்து போய் விடுகிறது. அவைகளை அழிக்க முடியாதபடிக்கு இன்றைக்கு அரசாங்கம் திணறிக் கொண்டிருக்கிறது. இது இப்படியே போகுமையானால் அடுத்த பஞ்சம் ஏற்பட்டுவிடும். தேசத்திலே பஞ்சம் வரும் என்கிற பயம். சீனா இந்தியா பார்டர்ல அங்கே யுத்தம் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் காணப்படுகிறபடியினால் யுத்தம் வருமோ என்கிற ஒரு பயம், தேசத்தில் யுத்தம் வருமோ என்கிற ஒரு பயம், பஞ்சம் வருமோ என்கிற ஒரு பயம். ஏற்கனவே கொள்ளை நோய் நிமித்தமாக தேசம் ஜனங்கள் பாதிக்கப்பட்டு பயந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படி ஏதோ ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மை பயப்படுத்துகிறது. ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் உங்களை பயப்படுத்தாவிட்டாலும் கூட சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயத்தை கொண்டு வரலாம். ஒருவேளை இந்த குறிப்பிட்ட வியாதி நிமித்தமாய் நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். இந்த வியாதியின் முடிவு என்ன ஆகுமோ என்கிற ஒரு பயம். இல்லையென்றால் இந்த லாக்டவுனை விட்டு வெளியே வரும் பொழுது எப்படி பிழைப்பது, தொழில் எப்படி செய்வது, முதலெல்லாம் சாப்பிட்டு விட்டோமே இனி எப்படி தொழிலை செய்வது என்கிறதான ஒரு பயம் உங்களுக்குள்ளே காணப்படலாம். இல்லையென்றால் இந்த வறுமையை எப்படி நீக்கி விடுவது, இப்பொழுது ஒரு வறுமைக்குள் பிடிக்கப்பட்டிருக்கிறேனே, என்னுடைய வறுமை எப்படி மாறும் என்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ளே காணப்படலாம். பிரியமானவர்களே, பேயை குறித்த பயம், பிசாசு குறித்த பயம், மந்திரத்தை குறித்த பயம், ஏவல்களை குறித்த, பில்லிசூனியத்தை குறித்த பயம், இப்படி ஏதோ ஒரு காரியம், பிள்ளைகளை குறித்த பயம், இல்லையென்றால் கணவரை குறித்த பயம், இல்லையென்றால் பாவத்தை குறித்து பயம், இப்படி ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு பயத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே ஏதோ ஒரு காரியமோ 2-3 காரியங்களோ உங்களுடைய வாழ்க்கையிலே பயப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஒருமுறை ஒரு சிறு பிள்ளை என்னுடைய தகப்பனாரை பார்த்து இப்படி கேட்டதாம், அப்பா நீங்க கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுவீங்களா அப்படின்னு கேட்டேன். எனது பக்கத்துல கரப்பாம்பூச்சி ஓடிக்கொண்டிருந்தது. அது கரப்பாம்பூச்சிக்கு பயந்து கொண்டிருந்தது. ஆகவே தன் தகப்பனாரை பார்த்தபடி கேட்டது, அப்பா நீங்க கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுவீங்களா? அப்ப அப்பா சொன்னாங்க, இல்ல மகளே, நான் கரப்பாம்பூச்சிக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அடுத்தாப்பா அந்த பிள்ளை, அப்ப பல்லியை பார்த்தா நீங்க பயப்படுவீங்களா? இந்த பிள்ளைக்கு பல்லியை பார்த்தா ரொம்ப பயம். ஆகவே பல்லியை பார்த்தா நீங்க பயப்படுவீங்களா? அப்ப அந்த பிள்ளை சொல்லிச்சுது, இல்லம்மா நான் அப்ப அந்த அப்பா சொன்னாங்க, இல்லம்மா நான் பல்லியை பார்த்து பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னாங்க. மீண்டுமாக அந்த பிள்ளை அடுத்தாப்ப ஒரு காரியத்தை கேட்டுச்சுது, பாம்பை பார்த்தா கூட நான் பயப்பட மாட்டேமா அப்படின்னு சொல்லி அந்த அப்பா சொன்னாங்களாம். அப்படின்னா வெளியில பயங்கரமா ஒரு மிருகம், அதாவது இந்த எரும மாடு போகுமே, அது கொம்பு வச்சுக்கிட்டு அப்படியே பயமா அப்படி பயப்படுத்துற மாதிரி ரோட்ல ஓடுமே, அந்த எரும மாட்டை பார்த்தா நீங்க பயப்படுவீங்களா? அப்பவும் அப்பா சொன்னாங்க, இல்லம்மா நான் எரும மாட்டை பார்த்தா பயப்பட மாட்டேன். இதெல்லாம் அந்த பிள்ளைக்கு பயப்படுத்துகிற, அந்த பிள்ளையை பயப்படுத்துகிற காரியங்கள். அது கரப்பாம்பூச்சியை பார்த்து பயப்படும், பல்லியை பார்த்து பயப்படும், நாயை பார்த்து பயப்படும், வேயை பார்த்து பயப்படும், அது எரும மாட்டை பார்த்து பயப்படும், பாம்பை பார்த்து பயப்படும். இதெல்லாம் அது பயப்படுகிற, அதை பயப்படுத்துகிற காரியங்கள். ஆனா அப்பா இதுக்கு எதுக்குமே பயப்பட மாட்டேங்கிறாங்க. அப்பா நீங்க கரப்பாம்பூச்சிக்கு பயப்பட மாட்டேங்கிறீங்க, பல்லிக்கு பயப்பட மாட்டேங்கிறீங்க, பாம்புக்கு பயப்பட மாட்டேங்கிறீங்க, எரும மாட்டுக்கு பயப்பட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அம்மாவை பார்த்தா மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் பயம் என்னப்பா அப்படிங்கும் போது அவங்க அப்பா அமைதியா இருந்தாராம். பிரியமானவர்களே, ஒருவேளை இது ஒரு வேடிக்கையான காரியமாக நம்மை சிரிப்புக்குள்ளாக்குகிற ஒரு காரியம் போல காணப்பட்டாலும் இங்கே நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய் அந்த மனிதன் பயப்படுகிறான். பிரியமானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையிலே பயம் காணப்படுகிறது. ஏதோ ஒரு காரியத்துல அவன் வெற்றி எடுக்கிறவனாய் காணப்பட்டாலும், அவன் தைரியசாலியாய் காணப்பட்டாலும், இன்னொரு
ஒரு காரியத்திலே அந்த மனிதன் பயந்தவனாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அவன் பேய்க்கு பயப்பட மாட்டான், பிசாசுக்கு பயப்பட மாட்டான், அவனுடைய வாழ்க்கையில வியாதிக்கு பயப்பட மாட்டான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில இன்னொரு காரியம், அவனை பயப்படுத்துகிற இன்னொரு காரியம் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இப்படி ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை பயப்படுத்துகிறதான காரியம், நீங்கள் இந்த காரியத்தின் நிமித்தமாய் பயந்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படலாம். அந்த காரியத்தினால் நீங்கள் பயப்படுகிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே பயம் காணப்படுகிறது. ஏதோ ஒரு பயத்தினால் நீங்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஐயோ, இந்த வியாதி என்ன ஆகுமோ, இந்த பிரச்சனை என்ன ஆகுமோ, இந்த போராட்டத்திற்கு முடிவு என்ன ஆகுமோ, இனி தொழில் எப்படி செய்வது, என்னுடைய வாழ்க்கையில ஒரே பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், கணவரை குறித்த பயம், இப்படி அநேக காரியத்தை நிமித்தமாய் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதீர்கள் என்று சொல்லி. எல்லா பயத்துக்கும் அவர் நம்மை நீங்களாக்குகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதத்தை எடுத்து படிப்பீர்களே ஆனால் 34வது சங்கீதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. 34வது சங்கீதத்தை எடுத்து பார்ப்பீர்களே ஆனால் அது 4வது வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய எல்லா பயத்திற்கும் சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையில அவன் ஒரு தைரியசாலி தான். சிங்கத்தை கொன்றவன் தான், கரடியை கொன்றவன் தான், கோலியாட்டை மேற்கொண்டவன் தான். அப்பொழுதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில பயம் காணப்படவில்லை. ஆனால் நாட்கள் கடந்து போன பின்பு அவன் வளர 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 சில காரியங்களுக்கு அவன் பயப்படும்படியான சூழ்நிலை வந்தது. பிரியமானவர்களே, தாவீது அவனை துரத்துகிற அந்த காலகட்டங்களில் அவன் தாவீதுக்கு சவுலுக்கு அவன் பயந்தான். சவுல் அவனை துரத்துகிற அந்த காலகட்டங்களில் அவன் சவுலுக்கு பயந்தான் என்பதாக நீங்கள் வேதத்திலே பார்க்க முடியும். மாத்திரமல்ல, அந்த நாட்களிலே சவுலுக்கு உதவி செய்வதாக நினைத்து அநேக தாவீதின் இருப்பிடத்தை அவர்கள் சவுலுக்கு அறிவித்தார்கள். தாவீது அங்க இருக்கிறான், இங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனுடைய இருப்பிடத்தை, அவன் கெபியின் இருப்பிடத்தை, அவன் குகையின் இருப்பிடத்தை சவுலுக்கு அறிவித்தார்கள். ஒருவேளை இந்த நிமித்தமாய் சவுலுடைய அந்த தயவை பரவ முடியும் என்கிற அந்த நோக்கத்தில் இவர்கள் இப்படி செய்திருக்கலாம். இவர்களை குறித்து தாவீது சொல்லும் பொழுது, எனக்கு காரணம் இல்லாமல் சத்துருக்களாய் மாறினவர்கள் என் தலை முடியிலும் அதிகமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லுகிறான். இவர்களுக்கெல்லாம் அவன் பயப்படும்படியான சூழ்நிலைகளை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மாத்திரமல்ல, ஒருமுறை அவன் இனி இந்த தேசத்தில் இருக்க முடியாது என்று சொல்லி அவன் பெலிஸ்திய தேசத்திற்கு, அவன் காத்து பட்டணத்திற்கு அங்கே அவன் சென்ற பொழுது அங்கேயும் அவனுக்கு பயப்படும்படியான சூழ்நிலைகள், இப்படி அவனுடைய வாழ்க்கையில் அநேகருக்கு அவன் பயந்த சூழ்நிலை பின்னாடி வருகிறதை பார்க்கிறோம். பயப்படாத அந்த தாவீதுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சில காரியங்கள் அவனை பயப்படுத்தினதாக வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தரை எல்லா பயத்திற்கும் அவர் என்னை நீங்களாக்கி விட்டார், எல்லா பயத்திற்கும் ஆண்டவர் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை வேதத்திலே பார்க்கிறோம். அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஒரு பயம், 2 பயம், 3 பயம், அநேக காரியங்களை குறித்து ஒருவேளை தேவ பிள்ளைகளை நீங்கள் பயப்படுகிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய எல்லா பயத்திற்கும் இன்றைக்கு நீங்களாக்கி உங்களை தைரியப்படுத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். பயப்படாதீர்கள். இந்த ஆண்டுடைய வார்த்தையை கேட்பீர்களே ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்காக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை உங்களை தைரியப்படுத்த போகிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காய் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வீட்டில் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தைரியம் அடைய போகிறீர்கள். இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் புது பலன் அடைய போகிறீர்கள். எல்லா பயத்தில் இருந்து தேவன் விடுதலையாக்க போகிறார். நீங்கள் புதுபலன் அடைவீர்கள், தைரியம் அடைவீர்கள். பயப்படாதீர்கள். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே பிறந்த பொழுது முதலாவது அறிவிக்கப்பட்ட வார்த்தை, தேவனுடன் சொன்ன வார்த்தை, பயப்படாதேயுங்கள். எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என்பதாக இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே திரும்ப திரும்ப சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாதே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது? பயப்படாதீர்கள் என்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப இயேசு அநேக இடங்களிலே பயன்படுத்தினதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய எல்லா பயத்தையும் இன்றைக்கு அவர் நீங்களாக்கி உங்களை விடுவிப்பதற்கு என் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார்.
ஒருவேளை பயம் என்று சொல்லும் பொழுது அதுல பல வகைகள் காணப்படுகிறது. இயற்கையா நமக்கு வருகிற பயம் அது சாதாரணமா மனிதனுக்கு இருக்க வேண்டியது, அது அவசியமானது. ஒருவேளை ரோட்ல நடந்து போகும் பொழுது பஸ் நம்மளை இடிச்சிரும், ஆக்சிடென்ட் ஆயிரும் அப்படிங்கிற பயம் நமக்கு தேவையானது. அந்த பயம் இருக்கிறபடினால்தான் நம்ம ஆக்சிடென்ட்ல சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்ளுகிறோம். ரோட்ல நடந்து போகும் பொழுது இப்போது கவர்மெண்ட் சொல்லுது நீங்க மாஸ்க் அணியணும், யாருக்கு ஷேக்கன் கொடுக்க கூடாது. அப்ப நம்ம அதை கடைபிடிக்கிறோம். இது ஒரு வகையான, அதாவது நம்முடைய வாழ்க்கையில வியாதி வந்துடக்கூடாது என்பதற்கு முன்னெச்சரிப்பின் அடையாளமாக நாம் செய்து கொள்கிற சில காரியங்கள். பாம்பு வருது, கண்ட பாம்பை பார்த்து நாம் ஓடுகிறோம், அதை பார்த்து எதிர்த்து நிற்பதில்லை. காரணம் அது நம்முடைய உயிரை காப்பதற்காக நாம் இது போன்ற காரியங்களிலே பயப்படுகிறோம். பாம்பை பார்த்து பயப்படுகிறோம், ஓடுகிறோம். இது இயற்கையான மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய ஒரு பயம். பிரியமானவர்களே, கரண்ட் கம்பியை பிடிச்சாச்சுன்னா கரண்ட் அடிக்கும், செத்து போவோம், மனிதனுடைய வாழ்க்கையில் அது அவனுக்கு பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிறது மனிதனுக்கு தெரியும். அதனால நம்ம அதை போய் யாரும் தொட போவதில்லை. இது இயற்கையாய் மனிதர்களுக்குள்ளே காணப்பட வேண்டிய ஒரு பயம் அவசியமானது. இது இயற்கையான பயம். ஆனா சிலருடைய வாழ்க்கையில பாருங்க, காரணம் இல்லாம பயம் இருக்கும். இது இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ, இது என்ன ஆகுமோ, அது என்ன ஆகுமோ, அவன் இப்படி சொல்லி இருப்பானோ, இவ இப்படி சொல்லி இருப்பாளோ, இது இப்படி நடந்திருக்குமோ, அது அப்படி நடந்திருக்குமோ, இப்படி நடக்காத காரியத்தை, இதுவரைக்கும் செயல்படாத காரியத்தை இவங்களே கற்பனை பண்ணி, இதுவரை நடந்திராத நடக்க போகாத காரியத்தை கற்பனை பண்ணி பயப்படுகிறவர்கள் அநேக தங்களுடைய வாழ்க்கையிலே இதுபடி எதிர்காலத்தை குறித்து இப்படியாகுமோ அப்படியாகுமோன்னு சொல்லி பயந்து அவர்களுடைய வாழ்க்கையில இதன் நிமித்தமாய் அநேகருடைய வாழ்க்கையில பயங்கள், தேவையற்ற அவசியமற்ற பயங்கள் என்று சொல்லி இந்த பயத்தை சொல்ல முடியும். பிரியமானவர்களே, இப்படி உங்களுடைய வாழ்க்கையில அவசியமில்லாத பயமா இருக்கலாம், இல்ல அவசியமான பயங்கள், சில கடன் பிரச்சனை குறித்த பயம், வியாதியை குறித்த பயம், இந்த பேண்டமிக் குறித்த பயம், இதுபோல எந்த ஒரு காரியத்தை குறித்த பயமானாலும் இந்த வாழ்க்கையில தேவன் எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்களாக்கி என் தேவன் விடுவிப்பதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எந்த பயத்தில் பிடிக்கப்பட்டாலும் வாழ்க்கையில காணப்படுகிற எந்த தேவையில்லாத பயம், என்னுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை குறித்த எந்த ஒரு பயமானாலும் இன்றைக்கு ஆண்டவர் எல்லா பயத்திலிருந்து உங்களை விடுவிக்க போகிறார். நீங்கள் ஒரு புது பலன் அடைய போகிறீர்கள். இந்த ஆண்டவருடைய வார்த்தை கேட்பீர்களே, ஆனால் பயம் எப்படி வருகிறது, இந்த பயத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும், இந்த காரியங்கள் இன்றைக்கு நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால், இந்த வார்த்தையின்படி நடக்க உங்களை அர்ப்பணிப்பீர்களே ஆனால், நிச்சயமாகவே எல்லா பயத்திலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்குகிறதை இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பிரியமானவர்களே, சத்திய வேதாகமத்தில் 3 ராஜாக்களை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி இந்த ராஜாக்களுடைய வாழ்க்கையில அவர்கள் எதற்கு பயப்பட்டார்கள், அவர்கள் பயப்பட்ட சூழ்நிலையின் பொழுது தேவன் எப்படி அவர்களை தைரியப்படுத்தினார், அவருடைய வாழ்க்கையில பயம் வர காரணம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சில வசன ஆதாரத்தோடு கூட விளக்கி சொல்ல ஆசைப்படுகிறேன். சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையில் இருந்து, இன்னும் அடுத்தபடியாக எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் இருந்து, இன்னுமாக தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் இருந்து இந்த 3 ராஜாக்களை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி இவருடைய வாழ்க்கையில பயம் வர காரணம் என்ன என்கிற காரியத்தை உங்களுக்கு சற்று விளக்கமாக சொல்லி நம்முடைய வாழ்க்கையில இந்த பயத்திலிருந்து நாம் விடுதலை பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தை எடுத்து படிப்பீர்களே ஆனால் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அங்கே இப்படியாக ஒரு வார்த்தை போட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் 11ஆம் வசனத்தை பாருங்க. முதலாவது அங்கே சாவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவதாக சவுல் ராஜாவை உங்களுக்கு முன்பாக நான் நிறுத்துகிறேன். சவுல் ராஜா பயப்பட்டான், அவன் கலங்கினான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவன் எதற்கு பயப்படுகிறான், யாருக்கு பயப்படுகிறான்? ஒரு பெலிஸ்தியனை கண்டு இவன் பயப்படுகிறான். கோலியாத் என்று சொல்லக்கூடியதான ஒரு பெலிஸ்தியன், அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய கலக்கப்படுத்துகிற வார்த்தைகள், இந்த வார்த்தையை கண்டு சவுல் ராஜா பயப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, சவுல் பயந்தவனா? அவனை குறித்து நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது அவன் ஒரு ராஜாவாக, இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாய் காணப்படுகிறவன். ஒரு மனிதன்
மனிதனுக்கு பயப்படுகிறான். பெலிஸ்தே தேசத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு மனிதன் வந்து நிற்கிறான். அந்த மனிதன் சொல்லுகிற வார்த்தையை கண்டு பயப்படுகிறான். யார் இந்த சவுல்? சவுல் சாதாரணமானவன் அல்ல. அவனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை நான் எடுத்து படிக்கிறேன் பிரியமானவர்களே. 1 சாமுவேலின் புஸ்தகம் நீங்கள் 14ஆம் அதிகாரம் 47 48 வசனத்தை படிப்பீர்களேயானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. இப்படி சவுல் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்துருக்களுமாகிய மோவாபியருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் ஏதோமியருக்கும் சோபாவின் ராஜாக்களுக்கும் பெலிஸ்தருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களை எல்லாம் அடக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. பெலிஸ்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களை எல்லாம் அடக்கினான். அவன் பலத்து அமலேக்கியரை முறியடித்து இஸ்ரவேலரை கொள்ளையிடுகிற யாவர் கைக்கும் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தான் என்பதாக இந்த சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதோடு கூட மாத்திரமல்ல, அதற்கு அடுத்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெய ஸ்தம்பத்தை நாட்டினான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அவன் ஜெய ஸ்தம்பத்தை நட்டினான், ஸ்தூபிகளை எழுப்பினான், அவன் வெற்றி வீரனாய் காணப்பட்டான். எவர்கள் அவனுக்கு விரோதமாய் எழுப்பினார்களோ அவர்களை எல்லாம் அவன் அடக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. இதே பெலிஸ்தியர்கள் 30,000 ரதங்களோடு 6,000 குதிரை வீரர்களோடு கடற்கரை எத்தனையான படையோடு கூட அவர்கள் யுத்தத்திற்கு வந்த பொழுது இதற்கு முன்னமே அவர்கள் ஜெயமெடுத்திருக்கிறார்கள். சவுலும் அவனுடைய பையன் யோனத்தானும் சேர்ந்து அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். இதே பெலிஸ்தியரை மேற்கொண்டிருக்கிறார்கள். பெலிஸ்தியருக்கு முன்பாக பெலிஸ்தியரை மடங்கெடுத்து வெற்றியை பெற்றவன் தான் இந்த சவுல் பிரியமானவர்களே. ஆனா அதே சவுல் இப்ப இன்னொரு பெலிஸ்தியனை கண்டு பயப்படுகிறான். அன்றைக்கு வெற்றி பெற்றவன், அன்றைக்கு ஜெயம் எடுத்தவன், அன்றைக்கு தைரியமா யுத்தக்களத்தை சந்தித்தவன், இன்னைக்கு ஏன் அவனுக்கு பயம் வந்தது? ஏன் இன்னைக்கு அவன் பயப்படுகிறான்? ஒரு பெலிஸ்தியரை பார்த்து ஏன் பயப்படுகிறான்? இதை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அதாவது அவனுடைய ஆரம்ப கட்ட வெற்றிக்கும் இப்பொழுது இந்த 17ஆம் அதிகாரத்தில் அவன் பயப்படுவதற்கு இடையில 2 காரியங்கள் நடந்தது. அதுல முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. என்ன சொன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சவுலுக்கு காரியத்தை விளங்க பண்ணுகிறார். அதாவது அமலேக்கியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே வழிநடத்தி வந்த பொழுது அங்கே அந்த அமலேக்கியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக காரணம் இல்லாமல் யுத்தத்திற்கு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அமலேக்கியர் செய்த அந்த காரியத்தை ஆண்டவர் தம்முடைய மனதிலே வைத்திருந்தார். ஆகவே தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய வழியிலே செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு காரியத்தை செய்ய சொல்லும்படி அங்கே தீர்க்கதரிசி மூலமாக செய்தி போகிறது. ராஜாவுக்கு செய்தி போகிறது, அமலேக்கியர் முறியடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆகவே அந்த காரியத்தின்படி அவன் அமலேக்கியரோடு கூட யுத்தத்திற்கு போனான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அப்படி அமலேக்கியரோடு கூட அவன் யுத்தத்திற்கு போய் யுத்தத்திலே அங்கே எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய பிரதானமான கட்டளை. ஆனா இவன் என்ன செய்தான் பாருங்க. முதல் தரமான ஆடுகள், 2ஆம் தரமான ஆடுகள், இவைகளை எல்லாம் அவன் பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டான். சில நல்ல வீரர்களை எல்லாம் அவன் பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டான். மற்றபடி ஒன்றுக்கு உதவாதவைகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் அவைகளை நாசமாக்கி அவைகளை எல்லாம் அழித்து போட்டான் என்பதாக அங்கே சத்துருடைய ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது. அப்போ இந்த காரியங்கள் நடந்து முடிந்த பின்பு அங்கே தீர்க்கதரிசி வருகிறார். தீர்க்கதரிசியினிடத்தில் அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று சொல்லி தீர்க்கதரிசி கேட்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறாரு, அப்ப என் காதுல ஆடுகளின் சத்தம் மாடுகளின் சத்தம் எல்லாம் கேட்குது, இது என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்ல அதெல்லாம் ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக, கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக இதையெல்லாம் நாங்க என்ன பண்ணிருக்கிறோம்னா எடுத்து வைத்திருக்கிறோம், ஜனங்கள் இதை எடுத்து வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ சாமுவேல் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்க. இப்போதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கியரோடு அந்த பாதைகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணி என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். ஒரு வழியாக, ஒரு லட்சிய பாதையின் வழியாக, நீ இந்த பாதையின் வழியாக செல்ல வேண்டும் என்று சொல்லி உனக்கு ஒரு லட்சிய பாதையை நியமித்து ஒரு வழியாக உன்னை அனுப்பினார். அந்த உம்மை அந்த வழியாக அனுப்பினாரே, அவருடைய திட்டம் ஒன்றை நிறைவேற்றுவதற்காக, அவருடைய காரியம்
ஆண்டவர் அதை நிறைவேற்றுவதற்காக உன்னை தெரிந்தெடுத்தார். உனக்கு ஒரு லட்சியம் உண்டு, உனக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீ ஒரு நோக்கத்தோடு கூட தெரிந்தெடுக்கப்பட்டவன் சவுலே. உனக்கு தேவன் ஒரு பெரிய நோக்கத்தை, ஒரு லட்சிய பாதையை கொடுத்திருக்கிறார். நீ இந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன். அவனும் என்ன சொல்லுகிறான் பாருங்க. சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாக போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன் என்பதாக அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய சொல்ல கேட்டேன், கர்த்தரினை அனுப்பின வழியாகத்தான் போனேன், அந்த வழியாகத்தான், அந்த லட்சிய பாதையின் வழியாகத்தான் போனேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்போ அங்க அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, அப்படின்னா என் காதுல இந்த ஆடுகளின் சத்தம், இந்த மாடுகளின் சத்தம் எல்லாம் கேட்குது அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் ஜனங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிவிடும் பொழுதுதான் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் பாருங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலுமே உத்தமம், கீழ்ப்படிதலே உத்தமம். சவுல் ராஜாவே, நீ கீழ்ப்படியவில்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, அவர் சொன்னதை நீ நிறைவேற்றவில்லை, அவருடைய வழியாய் நீ போகவில்லை. அந்த வழியா என்று அவன் சொல்லுகிற காரியம், அவனுக்கு ஒரு லட்சிய பாதையை தேவன் அமைத்து கொடுத்திருக்கிறார். அந்த வழியாய் நீ போகவில்லை என்று அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இல்ல, நான் அந்த வழியாக தான் போனேன். அப்ப அந்த சத்தம் கேட்குது, ஆடு சத்தம் மாடு சத்தம் கேட்குது. இல்ல, அது பலி செலுத்ததான் வேண்டாம்பா, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே எனக்கு உத்தமம் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீ கீழ்ப்படியாதபடியினால் தேவன் உன்னை விட்டு விலகி போய் விடுவார், ராஜ்யம் உன்னை விட்டு எடுபட்டு போய்விடும். இந்த வார்த்தைகள் அவனை பயப்படுத்துகிறது. இதுவரை அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்த பொழுது தேவன் அவனோடு கூட இருந்தார். பிரியமானவர்களே, எப்ப அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லையோ அவருடைய வாழ்க்கையிலே பயம் வருகிறது. இனி ஆண்டவர் என்னோடு இருக்க மாட்டார், அவருடைய கிருபை என்னை தாங்காது, அவர் எனக்கு உதவி செய்ய மாட்டார் என்கிற ஒரு பயம் மனிதர்களை வந்து விடுகிறது. கீழ்ப்படியாமை அவனுக்குள்ளே பயத்தை கொண்டு வருகிறது. இன்னும் கூட அவருடைய வாழ்க்கையில பின்னாடி இன்னொரு காரியத்தை பார்ப்பீங்கன்னா, கடைசி அஞ்சனம் பார்க்கிற ஒரு பெண்ணை தேடி போவான். ஆண்டவர் பேச மாட்டாரு. கடைசியில பெலிஸ்தியரோடு நடக்கிற அந்த கில்போவான் மலையில நடக்க போகிற அந்த யுத்த காரியத்துல ஆண்டவர் அவனோடு கூட பேச மாட்டாரு. செத்து போனவங்களிடத்துல போய் குறி கேட்க போவான். அவர்கள் தீர்க்கதரிசி எழும்பி வர பண்ணணும், அவர் ஏதாவது சொல்லணும். செத்து போனவங்களிடத்துல போய் கேட்க போனான் பாருங்க. இன்னும் அவரை அதிகமாய் பயப்படுத்தி விட்டது வேதம். அவரை அதை குறித்து வேதத்தில் சொல்லும் பொழுது சவுல் மிகவும் கலங்கி போனான், சவுல் மிகவும் பயப்பட்டான் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த க்ஷணமே, இந்த வார்த்தையை கேட்ட அந்த க்ஷணமே சவுல் நெடுந்தாங்கிடையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ராப்பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியினால் அவன் பலவீனமாயிருந்தான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. சவுல் பயப்படுகிறான். செத்தவர்களிடத்தில் குறி கேட்க போகும் பொழுது, அவனுடைய வாழ்க்கை அஞ்சனம் பார்க்கிற ஒரு பெண்ணை தேடி செல்லும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை இன்னும் அவனை, செத்தவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை இன்னும் அவனை கலங்கப்படுத்துகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னும் அவன் பயப்படுகிறான். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம, ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையை கேட்காம, ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்காம அவனாக தன் இஷ்டப்படி அவன் செல்ல ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தருக்கு கீழ்ப்படியாத பொழுது, வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பொழுது பயம் உள்ளே வருகிறது. ஆராமே, உனக்கு ஏன் பயம் வந்துச்சு? நீ நல்லா தானே இருந்த. ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் ஏன் இல்ல, அங்க இருக்கிற சில காட்டு மிருகங்களோடு கூட நீ நன்றாக அங்கு கூட காட்டு மிருகங்களை பார்த்து கூட நீ பயப்படாமல் தானே இருந்தாய். பின்ன ஏன் உனக்கு எங்கே இருந்து வந்தது பயம்? அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே தேவரீர் உம்முடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் உமக்கு பயந்து ஒளிந்து கொண்டேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் பயந்தேன், உம்முடைய சத்தத்தை கேட்டு பயந்தேன், ஆகவே நான் ஒளிந்து கொண்டேன். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? இந்த கேள்வி அடிக்கடி இறைவன் கேட்கிற ஒரு கேள்விதான். ஆதாமை பார்த்து கேட்கிறேன். அவர் வரும்பொழுது கேட்பார், ஆதாம் எங்க இருக்கிற? அப்ப ஆதாம் வருவான், ஆண்டவரே இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருவது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சகஜமாக நடக்கிற ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கு அவனுக்கு பயம் வருகிறது. அவனுடைய சமூகத்துக்கு முன்பாக வர
முடியல. ஏன்? பாவம், கீழ்ப்படியாமை, ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமை. புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த கனியை நீ புசித்தாயோ? உனக்கு பயம் வர காரணம் என்ன? நீ ஒளிய காரணம் என்ன? நீ பயந்து ஒளிய காரணம் என்ன? தேவ சமூகத்துக்கு வர முடியாதபடிக்கு, தேவ ஆலயத்துக்கு வர முடியாதபடி, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர முடியாதபடி, நீ ஜெபிக்க முடியாதபடி, ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு நீ ஓடுவதற்கு காரணம் என்ன? நீ கீழ்ப்படியாமையா இருக்கலாம். பயம், அது பயத்தை கொண்டு வருகிறது. தேவனுக்கு கீழ்ப்படியாத பொழுது, பாவம் செய்யும் பொழுது, அவருடைய வார்த்தையை மீறும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கையிலே பயம் உண்டாகிறது. அதுதான் மனிதனுக்கு பயத்தை உண்டாக்குறது. தேவ பிரசன்னத்தில் இருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில பயம் இருக்காது. காயன் சொல்லுகிறான், ஐயோ நான் தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்படுவேனே, ஆனால் நான் நிலையற்றவனாய் அழகிறவனாய் இருப்பேனே. காயன் பயப்படுகிறான். தேவ சமூகத்தை விட்டு தேவன் துரத்தும் பொழுது அவன் பயப்படுகிறான். தேவ பிரசன்னத்தில் இருப்பது பாதுகாப்பானது. பாவம் செய்யாத பொழுது தேவ பிரசன்னத்தில் இருக்கிற ஒரு உணர்வு வரும். தேவன் தன்னோடு இருக்கிறார் என்கிற உணர்வு வரும். சாது சுந்தர் சிங் என்று சொல்லக்கூடியதான அருமையான ஒரு தேவனுடைய மனுஷர், சீக்கிய குடும்பத்தை சேர்ந்த அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவர். அவரும் அவருடைய நண்பரும் ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஊழியத்திற்காக போன பொழுது அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, இந்த பகுதிகளில் கொஞ்சம் பாம்பு நடமாட்டம் உண்டு. ராத்திரி அவங்க தூங்குற நேரத்தில் சொல்றாங்க. ஆனா கையில ஒரு கம்பை கொடுத்துட்டு, அப்படி ஏதாவது பாம்பு நடமாட்டம் வந்துச்சுன்னா இதை வச்சு 2 தட்டு தட்டினீங்கன்னா அந்த பாம்பு அது பாட்டுக்கு போயிடும், நீங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நண்பருக்கு தூக்கமே வரலையா, நண்பருக்கு தூக்கமே வரலையா. பாம்பு வருமா, அது அந்த கம்பை வச்சு விரட்டணுமா, எப்படி அவருக்கு தூக்கம் வரும்? தூக்கமே வரல. ஆனா சாது சுந்தர் சிங்க நண்பர் கவனித்து பார்த்து கொண்டிருந்தாராம். சாது சுந்தர் சிங் முழங்கால் படியிட்டாராம், கண்களை மூடினார், ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணினார். யோம்னிட்டே இருக்கிறாரு. மணி 12 ஆகுது, 1 மணி ஆகுது, 2 மணி ஆகுது. இந்த நண்பர் அவரே பார்க்கிறாரு. மாத்திரமல்ல, பாம்பு வருமோங்கிற பயத்துல அவருக்கு தூக்கமே வரல. அதிகால வரைக்கும் கண்ணை மூடினவரு கண்ணை திறக்கவே இல்லையா. அதே தேவ பிரசன்னத்திலே இருந்து கொண்டிருந்தான். தேவ பிரசன்னத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் பயப்பட மாட்டாங்க. இன்னொரு முறை அதே சாது சுந்தர் சிங் ஒரு முறை அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது பக்கத்தில் அவன் சிறுத்தை புலி அமைதியாய் படுத்து கிடந்ததாம். அவர் ஒன்று செய்யல, அமைதியாய் படுத்து கிடந்ததாம். காட்டு பகுதியில் அவர் ஜெபம் பண்ணிய பொழுது சிறுத்தை புலி வந்து அவர் பக்கத்தில் படுத்து கிடந்தது. வன விலங்குகள் கூட அவரை ஒன்று செய்யல. தேவ பிரசன்னத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு உண்டு. தேவ பிள்ளைகள் பயப்பட மாட்டாங்க. தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவர்கள் பயப்பட மாட்டாங்க. பாவம் செய்கிறவன் தான் பயப்படுகிறான். ஆதாமே, நீ பாவம் செய்யாத வரைக்கும் ஆண்டவரை பார்த்து பயப்படவில்லையே, சூழ்நிலையை பார்த்து நீ பயப்படவில்லையே. நீ பாவம் செய்த பின்பு முதல்ல வாழ்க்கையில எப்ப மனிதனுக்கு பயம் வந்தது என்று சொன்னால், ஆதாமுக்கு எப்ப பயம் வருகிறது என்று சொன்னால், அவன் பாவம் செய்த பொழுது, கீழ்ப்படியாமை, தேவ வார்த்தையை மறந்த பொழுது, தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். அவன் செய்ய சொன்ன காரியத்தை மறந்து பிசாசு செய்ய சொல்லுகிற காரியத்தை அவன் செய்த பொழுது வாழ்க்கையிலே பயம் வந்தது. அதுதான் பயத்துக்கு காரணம். நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் உங்களை பயத்துக்குள்ளாக நடத்தும். பிரியமானவர்களே, பாவம் செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே பயம் உண்டாகும். இரண்டாவது ஒரு மனிதனை உங்களுக்கு முன்பாக நிறுத்த ஆசைப்படுகிறேன். பாருங்க, எசேக்கியா ராஜா என்கிற ஒரு ராஜாவை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜா, இவருடைய வாழ்க்கையில இவர் பயந்த ஒரு காரியத்தை குறித்து வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது. பாருங்க, 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்க பாப்பீங்கன்னா இந்த ராஜாவை குறித்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா ஒரு வசனத்தை எடுத்து படிக்க போறோம். நீங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்திற்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப் பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான் என்பதாய் வேதம் சொல்லுகிறது.
எசேக்கியா ராஜாவை பார்த்து தீர்க்கதரிசி சொல்லி அனுப்புகிற காரியம், இந்த வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். ஒரு வார்த்தைகளினாலே அவன் பயப்படுகிறான். ஒரு வார்த்தை அவனை கலங்கப்படுத்துகிறது. அசீரிய ராஜா சொல்லுகிற வார்த்தை அவனை பயப்படுத்துகிறது. பயந்து கொண்டிருக்கிற ஒரு ராஜாவை பார்த்து அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியம், நீர் பயப்பட வேண்டாம், இந்த காரியத்தை குறித்து பயப்பட வேண்டாம், இந்த வார்த்தையை குறித்து, அவன் சொன்ன இந்த வார்த்தையை குறித்து நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லி செய்தி சொல்லி அனுப்புகிறதை நம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவருடைய வாழ்க்கையில ஏன் பயம் வந்தது? கொஞ்சம் இந்த காரியத்தை நீங்கள் விளக்கமாய் பார்ப்பீர்களே ஆனால், எசேக்கியா ஒரு நல்ல ராஜா, தாவீதுக்கு அடுத்தபடியாக கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்த ராஜா. அவனை மாதிரி அவனுக்கு முன்னோ அவனுக்கு பின்னோ யாருமே இருக்கல அப்படின்னு சொல்லி வேதம் அவனை குறித்து சொல்லுகிறதை நம் சத்திய வேதாகமத்திலே பார்க்க முடியும். நீங்கள் 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 29வது அதிகாரத்தில், அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்தான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அவன் ஆலயத்தை பழுது பார்க்கிற ஒரு காரியத்தை செய்கிறான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலயத்தை சுத்தப்படுத்துகிறான். தகப்பனாகிய ஆகாஸ் ராஜாவுடைய நாட்களிலே ஆலயம் அது பழுதடைந்து கிடந்தது. ஆலயத்தை அவன் அங்கே பாகாலுடைய பலிபீடங்களாக மாற்றி போட்டு விட்டான். ஆலயத்தை சுத்திகரிக்கப்படுகிறது. உள்ளே காணப்படுகிற தேவையில்லாதவைகள் எல்லாம் கொண்டு போய் கெதரோன் ஆற்றிலே கொண்டு போய் அவைகள் போடப்படுகிறது. 16 நாட்கள் அவர்கள் ஆலயத்தை சுத்தப்படுத்துகிறார்கள். 8 நாட்கள் வெளிப்பிரகாரங்களையும் அடுத்த 8 நாட்கள் உள்பிரகாரத்தையுமாக அந்த ஆலயத்தையுமாக ஒரு முற்றிலுமாக 16 நாட்கள் ஆலயத்தை சுத்திகரிப்பதற்காக அநேக லேவியர்களை ஏற்படுத்தி ஆலயத்தை அவன் சுத்தப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. தேசம் முழுவதுமாக காணப்படுகிற எல்லா விதமான அங்கே, அதாவது ஜீவனுள்ள தேவனை 18ஆம் அதிகாரம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே பார்ப்பீர்களே ஆனால், அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, எல்லா மேடைகள், எல்லா சிலைகள், எல்லா பலிபீடங்கள், இதெல்லாம் விக்கிரகத்தின் பலிபீடங்கள் எல்லாம் தேசத்தில் அப்புறப்படுத்தினான். தேசத்தை சுத்திகரித்தான். அவன் ஆலயத்தை சுத்திகரித்த பணியை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவன் ஆலயத்தை சுத்திகரித்தான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு அவன் ஆராதனை செய்யும்படியான காரியங்களை செய்கிறான். பலி செலுத்தும்படியான காரியங்களை செய்கிறான். பலிபீடங்கள், ஆண்டவருக்கு பலிபீடம் சுத்திகரிக்கப்பட்டு ஆண்டவருக்கு பலி செலுத்தப்படுகிறது. தாவீதின் நாட்களிலே தாவீதின் சங்கீதம், ஆசாபின் சங்கீதங்கள் பாடப்பட்டிருந்தது. அந்த பாடல்களுக்கு மீண்டும் மெருகூட்டி அந்த பாடல்களை பாடுவதற்கு பாடகர்களை ஏற்படுத்துகிறான். தேசத்திலே காணிக்கை வசூலிக்க தசமபாகம் கொண்டு வர சொல்லி ஆலயத்தை சுத்திகரிக்கிற காரியத்தை அவன் நேர்த்தியாக செய்கிறான் என்பதாக ஆலய பணியை அவன் செவ்வனே செய்கிறான். அவன் சொல்லுகிறான், ராஜாக்கு அவன் ஆசாரியர்களை கூப்பிடுகிறான். ஆசாரியர்களை கூப்பிட்டு, நான் ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ண போகிறேன். எங்க அப்பா மாதிரி இல்ல, நான் ஆண்டவருடைய வழியில நடக்க போறேன். நீங்களும் இனி ஆண்டவருடைய வழியில தான் நடக்கணும். இதுவரைக்கும் ஜனங்கள் பாகாலை பின்பற்றும்படியான சூழ்நிலைகள் கடந்து போயிருந்தவங்களை கூப்பிட்டு, வாங்க நம்ம எல்லாம் ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவருடைய வழியில நடப்போம், அவரோட உடன்படிக்கை பண்ண போகிறோம். அவரோட உடன்படிக்கை பண்ணி அவருடைய வழியில நடக்காத இருந்தபடியினாலே தான், அந்நிய பாதையில நம்ம போனபடியினாலே தான் நமக்கு அநேக பிரச்சனைகள் வந்தது. இனி நாம் அவருடைய வழியிலே நடப்போம் என்று சொல்லி எல்லோரையும் அவருடைய பாதையிலே செல்வதற்கு அவன் உற்சாகப்படுத்துகிறான். பிரியமானவர்களே, இப்படி அவர்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவருடைய வழிக்குள்ளாக அவர்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறதை நம் சத்திய வேதாகமத்திலே பார்க்க முடியும். எல்லாவற்றையும் அவன் கிளீன் பண்ணுகிறான். பஸ்கா ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி தான் முதல் பெயர்சபா வரைக்கும் இருக்கிற எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கூட அவன் செய்தியை சொல்லி அனுப்புகிறான். அவன் யூதா தேசத்தை தான் ஆளுகை செய்கிறான். ஆனால் இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் கூட செய்தி சொல்லி அனுப்புகிறான். வாங்க எல்லாரும் ஆண்டவரை தேடுவோம். அசீரிய ராஜாவினால சிறைபிடிக்கப்பட்டு போன உங்களுடைய சகோதரர்கள் திரும்பி வருவாங்க, கர்த்தரை தேடி பாருங்க அப்படின்னு அங்கே அவர்களுக்கும் கூட இஸ்ரவேல் நாட்டுக்கும் கூட செய்தி சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். இப்படி அவனுடைய வாழ்க்கை கடவுளை தேடுகிறதிலே உற்சாகம் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் எல்லாம் கவனிக்கணும். இப்படி இவன் எல்லாம் நல்ல சீர்திருத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில், ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிற காலகட்டத்திலேயே ஆண்டவருக்கு என்று சொல்லி அவன் அநேக காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டங்களிலேயே வேதம் சொல்லுகிறது,
அசிரியர்கள் அவனுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு வந்தார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. இந்த காரியங்கள் நடந்தேறி வருகையில் 32ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அசீரியா ராஜாவாகிய சனகரிப் வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கிக் கொள்ள நினைத்தான் என்பதாக ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் இங்கே வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமான எல்லாம் கடவுளுக்காக அவன் வைராக்கியமா செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தருக்காக வைராக்கியமா அவன் எழுப்பிக் கொண்டிருக்கும் பொழுது, கடவுளுடைய பணியை செய்து கொண்டிருக்கும் பொழுது, இன்னொரு பக்கத்தில் அவனுக்கு விரோதமாக அசீரியர்கள் படையெடுத்து வருகிறதை பார்க்கிறோம். சில பேர் இப்படி சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம் பாஸ்டர், எப்பெல்லாம் நான் கடவுளை நெருங்கிறனோ, எப்பொழுதெல்லாம் நான் ஆண்டவருடைய சமூகத்தை நெருங்கி வருகிறனோ அப்பொழுதெல்லாம் என் வாழ்க்கையில பிரச்சனை வருகிறது. நான் சாதாரண விசுவாசியா இருந்தாச்சுன்னா என் வாழ்க்கையில பிரச்சனையே இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய நினைச்சாதான் என் வாழ்க்கையில பிரச்சனை வருது. இப்படி சொல்லுகிற அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில சாதாரண விசுவாசி, அசாதாரண விசுவாசி, நேச்சுரல் அங்க பிலீவர், சூப்பர் நேச்சுரல் பிலீவர், இப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமே ஆனால் சிலுவையை எடுத்துக்கொண்டுதான் பின்பற்ற வேண்டும். கிறிஸ்துவுக்காக ஏதாவது செய்துதான் ஆகணும், ஏதாவது செய்துதான் ஆகணும். கடையில போய் ஜாமா வாங்க போயாச்சுன்னா நீங்க சாதா பருப்பு, கொஞ்சம் ஸ்பெஷல் பருப்பு, நயம் பருப்பு அப்படின்னு சொல்லி இருக்கும். ஒருவேளை நீங்க ஒரு குதிரை வாங்க போனா இது நல்ல குதிரை, இது சாதாரண குதிரை, நாய் வாங்க போனா இது நல்ல நாய், இது சாதாரண நாய்னு சொல்லி அதிலே தரம் வகைகள் வித்தியாசங்கள் காணப்படும். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படி அல்ல. சாதாரண விசுவாசி, இவர் அசாதாரண விசுவாசி, இவர் நல்ல விசுவாசி, அப்படி இவர் கெட்ட விசுவாசி, இப்படி சொல்ல முடியாது. பிரியமா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது லட்சிய பாதை. அது நம்முடைய வாழ்க்கையிலே முன்னோக்கி போக வேண்டும். சிலுவை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அவருடைய வழியில நடக்கும் பொழுது, அவருடைய வழியில உற்சாகம் கொள்ளும் பொழுது, போராட்டங்கள் சோதனைகள் வந்தாலும் அவரைத்தான் நோக்கி பார்க்கணும். பிரியமானவர்களே, இந்த எசேக்கியா ராஜாவுடைய பிரச்சனை என்ன பாருங்க, அதை சொல்றேன். முதல்ல இவர் முதல் முறை இந்த ராஜா வந்த பொழுது, அதாவது இந்த அசீரிய ராஜா யுத்தத்துக்கு வந்த பொழுது அவன் என்ன செய்கிறான் பாருங்க. ராஜா கொஞ்சம் காரியத்தை இதெல்லாம் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ரெண்டு ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை பார்ப்பீங்கன்னா அந்த அதிகாரத்தினுடைய பின்பகுதி சொல்கிறது, அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசீரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்து என்னை விட்டு திரும்பி போ, நீர் என் மேல் சுமத்துவதையெல்லாம் சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசீரியா ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். அதனால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷத்திலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். அக்காலத்தில் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தியிருந்த பொன் தகடுகளை கலற்றி அவைகளை அசீரியா ராஜாவுக்கு கொடுத்தான். முதல் முறை யுத்தத்துக்கு ராஜா வந்த பொழுது, அசீரியன் வந்த பொழுது, இவன் அவனோட காம்ப்ரமைஸ் பண்ணுகிறான். ஏன்னா அந்த பணம் இருக்குது, இப்ப ஆட்கள் இருக்கிறாங்க. அதனால சொல்றேன், தப்பு பண்ணிட்டேன்பா, என்ன மன்னிச்சுக்க, நீ என்ன தண்டனை வச்சாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். அப்ப சரி, அப்படியா, நீ எனக்கு 30 தாலந்து நீ தங்கம் தர வேண்டும், 300 தாலந்து வெள்ளி தரணும். 30 தாலந்து தங்கம்னா கிட்டத்தட்ட அவன்கிட்ட கேட்கிறான் 1000 கிலோ, 1 டன் தங்கம் தரணும் அப்படின்னு சொல்றான். 10 டன் எனக்கு நீ என்ன தரணும் அப்படின்னு சொன்னா வெள்ளி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உடனே பாருங்க, இவன் கையில் அகப்பட்டது, ஆலயத்தில் அகப்பட்டது, பொக்கிஷத்துல, அரண்மனை பொக்கிஷத்துல கிடைச்சது எல்லாத்தையும் தூக்கி கொடுத்து அவனோட ஒப்புரவாகி விடுகிறான். இது முதல்ல நடந்தது. ஆனா 2வது முறை அவன் யுத்தத்துக்கு வரும் பொழுது, இப்ப ரொம்ப முகாந்தரம் இல்லாம தேசத்தை பிடிப்பதற்காக அசீரிய ராஜா முயற்சித்து எல்லா காரியங்களும் அவன் செய்த பொழுது, இப்ப ராஜாவுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல பாருங்க. இப்ப அவன் பயப்படுகிறான், இப்ப ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான், இப்ப தேவனுடைய ஆலயத்தை தேடி ஓடுகிறான். அவன் கொடுத்த அந்த ராஜா கொடுத்த அசீரிய ராஜா கொடுத்த அந்த சிட்டியை எடுத்துட்டு போய், அந்த பேப்பரை எடுத்துட்டு போய் ஆலயத்தில் வச்சு, ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சு அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரை பாரும், அசீரிய ராஜா எழுதி அனுப்பின இந்த செய்தியை பாரும், இப்படி எல்லாம் எழுதி இருக்கிறான், ஐயோ நான் பயப்படுகிறேன், என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கையில இப்போ அவன் ஆண்டவரை தேடுகிறதை பார்க்கிறோம். முதல் முறை அவன் ஆண்டவரை தேடவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள், அவருடைய வழியில நடக்கிற பிள்ளைகள், ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்க வாழ்க்கையில என்ன சின்ன பிரச்சனை, என்ன பெரிய பிரச்சனை எது வந்தாலும் ஆண்டவரை தேட கற்றுக்கொள்ளுங்கள். நீங்களாக முயற்சி பண்ணாதீங்க. இப்ப பணம் இருக்குது, ஒரு காரியத்தை சாதிச்சிடலாம், இப்ப திறமை இருக்குது,
பயன்படுத்தி ஒரு காரியத்தை சாதிச்சிடலாம், இப்ப செல்வம் இருக்குது, ஞானம் இருக்குது, இதை பயன்படுத்தி ஒரு காரியத்தை சாதித்து விடலாம் என்று சொல்லி முயற்சி பண்ணாதீர்கள். எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும், ஆண்டவரே இப்ப இந்த காரியத்தை எப்படி தீர்க்கணும், எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, ஆண்டவரே நீங்க தீர்த்து வைங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே தேவ பிள்ளைகள் சிறிய பிரச்சனையானாலும் பெரிய பிரச்சனையானாலும் அவரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளணும். பிரியமானவர்களே, அநேக சின்ன சின்ன காரியத்தை அவங்களே சாதிச்சு முடிச்சிருவாங்க. அவங்களுடைய பணத்தை வச்சு, அவங்களுடைய திறமையை பயன்படுத்தி, அவங்களுடைய செல்வத்தை பயன்படுத்தி, செல்வாக்கை பயன்படுத்தி காரியங்களை நிறைவேற்றி முடித்து விடுவார்கள். அதுக்கு பிறகு பயப்படுவாங்க, ஐயோ பாஸ்டர் இப்படியே நடந்துருச்சு அப்படின்னு. அதுக்கு பிறகு ஆண்டவரை தேடி வருகிற அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சின்ன பிரச்சனையானாலும் பெரிய பிரச்சனையானாலும், சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அவரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளணும். பிரியமானவர்களே, இப்ப பெரிய பிரச்சனை வருது, இப்ப ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே பாரும், ஆண்டவரே செய்யும், ஆண்டவரே கேளும், ஆண்டவரே இறங்கும் அப்படின்னு ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் அவனுக்காக இறங்கினார். பயத்தெல்லாம் நீக்கி போட்டார், பயெல்லாம் மாறும்படி தேவன் செய்தார். கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது, அவன் கர்த்தரை நோக்கி ஜெபித்த பொழுது, தேவ சமூகத்திலே போய் ஆண்டவரை நோக்கி மன்றாடிய பொழுது, கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவன், கர்த்தருடைய பாதையிலே நடக்கிறவன் பிரச்சனை வரும் பொழுது தேவனை நோக்கி பார்க்கிறான். கர்த்தர் அவனுக்கு செவி கொடுக்கிறார், எல்லா பயத்துக்கு நீங்களாக்குகிறார். எசேக்கியா ராஜாவுடைய பயம் எல்லாம் விலகி போகும்படியாய் ஒரு தேவ தூதனை அனுப்பினார். அசீரிய பாளையத்திலே 185,000 பேரை அவர் வெட்டி போட்டார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் அனுகூலமாய் இருக்கிறார், எல்லா பயத்துக்கு நீங்களாக்குகிறார். இதே காரியம் தான் பக்கத்துல தான் இஸ்ரவேல் நாடு, பக்கத்துல தான் மற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பிடிக்கப்பட்டு போனார்கள். எசேக்கியா ராஜாவின் நாட்கள் தான் அசீரியர்கள் இஸ்ரவேலரை பிடித்து விட்டார்கள், சிறைபிடித்தார்கள். எசேக்கியாவின் தப்ப வாய்ப்பே கிடையாது. அதுவும் சின்ன நாடு, 10 கோத்திரம் தனியா இருக்குது, 2 கோத்திரம் தனியா இருக்குது. 2 கோத்திரத்தை பிடிக்க எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் பாருங்க. ஆண்டவரை தேடினபடியினால், கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தபடியினால், ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணி போராடினபடியினால் இப்ப தன்னுடைய திறமையை பயன்படுத்தல. யோசேப்பு, யாக்கோபே, நீ வாழ்க்கை சொந்த திறமையை நீ பயன்படுத்தின, சொந்த திறமையை பயன்படுத்தி நீ எதை சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு நினைச்ச. எப்படியோ மாமாவை சமாதானப்படுத்திட்ட, மாமாவுக்கும் பயந்த, அண்ணனுக்கும் பயந்த. ஆனா மாமாவை சமாதானப்படுத்திட்ட, மாமாவை சமாதானப்படுத்தி எப்படியோ மாமாவை அனுப்பி விட்டாச்சு. ஆனா இப்ப அண்ணன் வருகிறான், அதுவும் 400 பேரோட வருகிறான். என்ன செய்வது? இல்லாத பயம் வருகிறது. இதுவரைக்கும் யாக்கோபு வாழ்க்கையில இப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுத்திருக்கவே மாட்டாரு. இதற்கு முன்னமோ இதுக்கு பின்னமோ இப்படி ஒரு ஜெபம் ஏறெடுத்திருக்கவே மாட்டாரு. ராமுழுவதன் ஜெபம், ஆண்டவரை தேடுதல். ஆண்டவரே, என் அண்ணனுக்கு பயந்து இருக்கிறேன்பா. ஆண்டவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என் அண்ணன் வந்து முறியடிப்பானோ என்று நான் அவனுக்கு பயந்து இருக்கிறேன். யாக்கோபு பயப்படுகிறான், என் அண்ணனுக்கு பயப்படுகிறேன் என்று ஆண்டவரிடத்தில் தன் பயத்தை அவன் தெளிவாய் சொல்லுகிறதை நம் வேதத்திலே பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நாம முயற்சி பண்ணி நாம காரியத்தை சாதித்து விடலாம் என்று நினைக்கிறவர்கள் ஒரு கட்டம் வரும்பொழுது முடியாது என்கிற கட்டத்துக்கு வரும்பொழுது ஆண்டவரை தேடுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஆரம்பத்திலிருந்தே அவரை தேடுங்க. வாழ்க்கையில பயமே வராதபடிக்கு தேவன் உங்களை பாதுகாக்க வல்லவ, தேவன் நல்லவ. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் சத்தியத்தை முடிக்க ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, சங்கீதம் 23வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்க. 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிப்பீர்களே ஆனால் அந்த ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்க. சங்கீதம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் பயப்பட மாட்டேன், மரண இருளின் பள்ளத்தாக்கே ஆனாலும் பயப்பட மாட்டேன். வாழ்க்கையில் அநேக பள்ளத்தாக்கை கடந்து போயிருப்பான். ஆடு மேய்க்கிறவன் மேடு பள்ளங்கள் மலை பள்ளத்தாக்கெல்லாம் ஏறி இறங்கி இருப்பான். அது மரண இருளின் பள்ளத்தாக்காக இருக்கலாம், அநேக மிருகங்கள் விஷ சந்துகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்காக இருக்கலாம். பயப்பட மாட்டேன். எதுக்கு நான் பயப்பட மாட்டேன்? ஏன்னா என் கூட ஒருத்தர் இருக்கிறார்,
இந்த ஒரு தைரியம் தான் ஆரம்ப கட்டத்தில் தாவீதுடைய வாழ்க்கையில அவனை தைரியப்படுத்தியது. பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். இளையவனா இருந்த பொழுது பயப்படல. அவன் இளையவனா இருக்கும் பொழுது, இளம் வாலிபனா இருந்த பொழுது எதுக்கும் பயப்படல. அவனே சொல்லுகிறான், ராஜாவை பார்த்து, சவுல் ராஜாவை பார்த்து சொல்லும் பொழுது, ராஜாவே, ஒரு விசை சிங்கம் என் ஆடுகளை வந்து பிடித்துக் கொண்டது. நான் சிங்கத்தை கிழித்து ஆட்டை அதன் வாய்க்கு தப்புவித்து அந்த சிங்கத்தை கொன்று போட்டேன். இன்னொரு விசை கரடிக்கு என் ஆட்டை தப்புவித்தேன். சிங்கத்தை கொன்றேன், கரடியை கொன்றேன், இந்த கோலியாட்டையும் நான் கொன்று போடுவேன். இந்த கோலியாட்டும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான் என்று சொல்லி அங்கே தாவீது சொல்லுகிறதை நம் சத்திய வேதாகமத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அவனுடைய வாழ்க்கையில எதுக்கும் பயமில்லாத ஒரு வாழ்க்கை. எல்லாம் வாலிபன் தான். அவன் குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவன் சிவந்த மேனையும் நல்ல ரூபமும் அழகிய கண்களும் உடையவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இதை பார்க்கும் பொழுதே ஒரு 16-17 வயசு வாலிபனை அங்கே நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. நல்ல சிவந்த மேனி, நல்ல அழகான கண்ணு, நல்ல அதாவது நல்ல தோற்றம், இப்படியாய் அவன் காணப்படுகிற ஒரு வாலிபன். ஆனா பெரிய ராட்சசன், ஒரு ஜெயண்ட், ஒரு பெரிய கோலியாத்தை, ஒரு பெரிய ராட்சசனை அவன் மேற்கொள்ளுகிறதை நம் சத்திய வேதாகமத்தில் பார்க்கிறோம். பயமே இல்லை. ராஜா பயப்படும் பொழுது, அவனுடைய சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் பயப்படும் பொழுது, அநேக மந்திரிமார்கள் பயப்படும் பொழுது, இவன் எப்படி பயப்படாம யுத்தத்தை மேற்கொண்டான்? இவன் எப்படி தைரியமாக இந்த காரியத்தில் அவன் யுத்தத்தில் ஜெயம் எடுத்தான் அப்படின்னு சொல்லி நீங்க பாப்பீங்க. அப்படின்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய ஆரம்ப கட்டத்துல யாருமே பார்க்காத ஒரு காரியம். அவன் சிங்கத்தை கொன்றதை, கரடியை கொன்றதை யாருமே பார்க்கல. மறைமுகமான பகுதியில வெற்றி பெற்றிருந்தான். பிரியமானவர்களே, இப்ப எல்லாரும் பார்க்கத்தக்கதாக பிரச்சனை வந்த பொழுது, எல்லாரும் பார்க்கத்தக்கதாக போராட்டம் வந்த பொழுது பயப்படவே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களை உணர்த்துகிற பகுதிகளில, மறைவான பகுதியில ஒரு பாவத்தை உணர்த்துவார். மகனே, இதை செய்யாத, இதை செய்யாத, இதை வாழ்க்கையில நீ நடப்பிக்காத. ஆண்டவர் எந்த காரியத்தை சொல்லுகிறாரோ அந்த காரியத்திலே நீங்கள் ஜெயம் எடுப்பீர்களே ஆனால், மறைவான பகுதியிலே நீங்கள் ஜெயம் எடுப்பீர்களே ஆனால், வெளிப்பிரகாரமாய் பிரச்சனை வரும் பொழுது, வெளிப்பிரகாரமாய் பயப்படுத்தபடியான சூழ்நிலை வரும் பொழுது நீங்க பயப்பட மாட்டீங்க. பிரியமானவர்களே, இதான் மேட்டர். தாவீதுடைய வாழ்க்கையில மறைவான பகுதியில ஏற்கனவே பல வெற்றிகளை மறைவான பகுதியில் எடுத்திருந்தான். ஆண்டவர் உங்க பாவத்தை உணர்த்துறாரு, இந்த பாவத்தை செய்யாதுன்னு சொல்றாரு. நீங்க அதை ஜெயிச்சிட்டீங்கன்னா வாழ்க்கையில எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. இயேசு நாமத்தில் சொல்லுகிற பிரியமானவர்களே, ஒரு சிலருடைய வாழ்க்கையில ஏன் பயம் இருக்குது? ஆண்டவர் உங்களை உணர்த்திக்கிட்டு இருக்கிறாரு. மகனே, இதை செய்யாத, மகளே, இதை செய்யாத, இந்த காரியத்தை பார்க்காத, உணர்த்துகிற அந்த காரியத்தை திரும்ப 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 செய்கிறபடியினால் பயம் உங்களை ஆட்கொள்கிறது. ஐயோ, இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, இது ஆயிருமோ, இப்படி ஆயிருமோங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ளே வருகிறது. மறைவான பகுதியிலே நீங்கள் ஜெயம் எடுப்பீர்களே ஆனால், தாவீதே, மறைவான பகுதியிலே நீ ஜெயித்தபடியினாலே தான் உனக்கு கோலியாத்து முன்பாக தைரியமாக நிற்க முடிந்தது. வாழ்க்கையில மறைவான பகுதியிலே ஜெயம் எடுப்பீர்களே ஆனால், யுத்த களத்திலே நிற்கும் பொழுது, போராட்ட களத்திலே நிற்கும் பொழுது, பெரிய பிரச்சனைக்கு நடுவிலே நிற்கும் பொழுது பயப்பட மாட்டீங்க. நான் பரிசுத்தம் உள்ளவன், நான் சாட்சி உள்ளவன், தீங்கனை அணுகாது என்கிற அந்த தைரியம் உங்களுக்குள்ள வந்துடும். பிரியமானவர்களே, பேர்பெட்ட இந்த தாவீதுடைய வாழ்க்கையில ஆனா ஒரு கட்டத்துக்கு அவன் பயப்படுகிறான். பாருங்க என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கையில ஆரம்ப கட்டத்துல தைரியமா வாழ்ந்தவன் பின்னாட்களில சவுல் ராஜா அவனை காய்மகரமா பார்க்க ஆரம்பிக்கிறான். தேசத்தின் ராஜா, ஒரு கவர்மெண்ட் அவனுக்கு விரோதமாக எழும்புகிறது, அவனை கொன்று போட துடிக்கிறது. அப்ப அவனுக்கு ராஜாவுக்கு உதவி செய்வதற்காக, சவுலுக்கு உதவி செய்வதற்காக அநேகர் சவுலுக்கு சப்போர்ட் பண்றாங்க. தாவீதை அங்க பார்த்தோம், தாவீதை இங்க பார்த்தோம், அவன் அந்த மலையில ஒளிஞ்சிருந்தான், அவன் இந்த மலைக்கு போனான் அப்படின்னு சொல்லி தாவீது இருப்பிடத்தெல்லாம் சொல்றாங்க. அவனையே வாட்ச் பண்றாங்க, அவனையே நோட்டமிடுறாங்க. அவன் நிறைய காரியத்துக்கு அவன் பயப்படும்படியான சூழ்நிலைக்குள்ளாக்கப்படுகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 27ஆம் சங்கீதத்தில் அவன் சொல்லுகிறான், கர்த்தரின் வெளிச்சம் ரட்சிப்பானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இப்படி சொன்ன அந்த மனிதன் 34 அதிகாரத்தில் பாருங்க, நான் பயப்படுகிறேன், அநேக காரியங்களை என்னை பயப்படுத்துகிறது. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில அவன் அதுக்கு முந்தின அந்த வசனத்தின் அந்த அதிகாரத்தின் மேல சொல்லுது, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின பொழுது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின ஒரு சங்கீதம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. 56ஆம் சங்கீதத்தையும் பார்ப்பீங்கன்னா, பெலிஸ்தியர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனாத் ஏலாம் ரிக்கோகிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மித்தாம் என்னும் சங்கீதம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தர் தாவீதை காத்தூரிலே பிடித்துக் கொண்டார்கள்.
அட இவனுடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க வேண்டியவன் பார்த்தான், நமக்கு நிறைய பிரச்சனை, ராஜா எழுப்பிட்டான், கவர்மெண்ட் எழுப்பிட்டது, அநேக தலைமுடியிலும் அதிகமா எனக்கு ரோடமா எழும்புறாங்க அப்படின்னு சொல்லி தன் தேசத்தை விட்டுவிட்டு தன்னுடைய ஜனத்தை விட்டுவிட்டு அவன் பெலிஸ்திய தேசத்திற்கு ஓடி விடுகிறான். இதுதான் எனக்கு நல்லது, இதுதான் எனக்கு சேஃப்டி. தேவனுடைய தேசத்தை விட்டுவிட்டு இஸ்ரவேல் தேசத்தை விட்டுவிட்டு பெலிஸ்திய தேசத்திற்கு அந்நிய தேசத்திற்கு ஓடுகிறான். அந்நிய நாட்டில் போய் உயிரை காப்பாற்றிக்கலாம். தன் சொந்த நாட்டை விட்டுவிட்டு ஓடி விடுகிறான். எருசலேம் தேவாலயத்தை விட்டுவிட்டு ஓடி விடுகிறான். உயிருக்கு பயந்து ஓடுகிறான். எங்க போறான் பாருங்க. இப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அடுப்புல சூடு தாங்க முடியாம மீன் அது சூட்டினுடைய அந்த வெப்பத்தினுடைய அதை தணிப்பதற்காக என்ன பண்ணிச்சான், அது இந்த பொரிக்கான் சட்டியிலிருந்து அது அப்படியே துள்ளிச்சுதான். துள்ளிய அந்த மீன் அது போய் அடுப்புக்குள்ள விழுந்துச்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. பொரிக்கான் சட்டியில சூடு தாங்காம அந்த மீன் துள்ளி குதிச்சு அடுப்புக்குள்ள போய் எரியிற தீல போய் விழுந்துட்டு அப்படிம்பாங்க. அந்த மாதிரிதான் தாவீதினுடைய காரியம். சவுல் ராஜா அவனை துரத்தி கொண்டு இருக்கிறான். இதுக்கு அவன் பயந்து எங்க வந்தான் பாருங்க, பெலிஸ்திய தேசத்துக்கு வந்தான். அது எந்த ஊருக்கு வந்திருக்கிறான்னா காத் ஊருக்கு வந்திருக்கிறான். காத் ஊர் எந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்கன்னா, நீங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல அது கோலியாத்தினுடைய ஊரு. கோலியாத் ஊர்க்காரங்க அவனை பிடிச்சிட்டாங்க. இவன் தான் தாவீதுப்பா, இவனை பற்றி தான் ஊர்க்காரங்கெல்லாம் அந்த ஊர்க்காரங்க ரொம்ப பெருமையா பேசினாங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 சொன்னாங்களே, அந்த தாவீது இவன் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சுக்கிட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. அந்நிய தேசத்துல பிடிபட்டிருக்கிறான், அதுவும் கோலியாத்தை கொன்ன தாவீதுன்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல மாட்டிக்கொண்டான். அப்போ சொல்றான், தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறார்கள், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அலங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர், ஆனா நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தைகளை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான். இதுதான் உன்னுடைய தைரியம். நான் பயப்படுகிற நாளிலே நான் கர்த்தரை நம்புவேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். திரும்ப 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 சொன்ன வார்த்தையை சொல்லி 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 அறிக்கை இடுகிறான். பயம் வருகிறது, வாழ்க்கை பயம் வருகிறது. என்ன செய்வது, எப்படி தப்பி வைக்கிறது, எப்படி தப்புவது. ஏன் தாவீது வாழ்க்கையில் இவ்வளவு பயம்? நீ பயப்படாத மனுஷன். சிங்கத்துக்கு பயப்பட மாட்டா, கரடிக்கு பயப்பட மாட்டா, கோழியாட்டுக்கு பயப்பட மாட்டா, எதுக்குமே பயப்பட மாட்டா. ஆனா இப்போ அந்நிய தேசத்துல, ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் என்னை எங்க இருக்க சொன்னாரோ, கர்த்தருடைய சித்தம் எதுவோ, கர்த்தருடைய சித்தத்தை விட்டுட்டு நான் வழி விலகும் பொழுது அந்த வழியில பயம் இருக்கும். நல்லா எழுதிக்கோங்க, நல்ல அந்த காரியத்தை குறித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய சித்தத்தை விட்டு கர்த்தருடைய வழியை விட்டு வேற ட்ராக்ல நான் போகும் பொழுது, நான் அவருடைய சித்தத்துக்குள்ள இருந்தா, அவருடைய திட்டத்துக்குள்ள இருந்தா எனக்கு பாதுகாப்பு உண்டு. ஆண்டவர் சொல்லுவார், பவுலே பயப்படாதே, தைரியமா பேசு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேகர் உண்டு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்லுவாரு, ஏன்னா அவன் தேவ சித்தத்துக்குள்ள இருக்கும் பொழுது பயப்பட வேண்டாம். ஆண்டவர் அவனை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார், பயப்படாத, நான் கூட இருக்கிறேன்ப்பா அப்படின்னு ஆண்டவர் தைரியப்படுத்துவார். அந்த தேவ திட்டத்தை விட்டு, தேவ சித்தத்தை விட்டு, தேவனுடைய அந்த குறிப்பிட்ட அந்த பிளானை விட்டுட்டு, அவருடைய வழியை விட்டு நீங்கள் வழி விலகி போவீர்களே ஆனால் பயப்படும்படியான சூழ்நிலை வரும். ஆபிரகாம் தேவ திட்டத்துக்குள் இருந்த வரைக்கும் பயப்படல. ஆனா அவன் எகிப்துக்கு போகிறான், ஆண்டவர்கிட்ட கேட்கல. தேவனுடைய அழைப்பின்படி கானான் தேசத்துக்கு வந்தவன், தேவனுடைய அழைப்பின்படி கானான் தேசத்தை சுற்றி சென்று கொண்டிருக்கிறவன். இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கல, எகிப்துக்கு போய்விட்டான். எகிப்துக்கு போன இடத்துல அவனுக்கு பயம் வருகிறது. ஐயோ, என்னுடைய மனைவிய யாரும் எடுத்துக்குவாங்களே, என்னை கொன்று போடுவார்களே என்கிற பயம் அவனுக்கு வருகிறது. ஆபிரகாம் ஏன் இந்த பயம் வந்தது? தேவ திட்டத்தை மீறினபடியினால், எகிப்தை நோக்கி பிரயாணம் பண்ணினபடியினால், ஆதி காலத்திலிருந்து தேவன் எகிப்திற்கு போகிற காரியத்தில் தேவன் கவனமாயிருந்தார். தேவ பிள்ளைகள் அங்க போக தேவன் அனுமதிக்கல. எகிப்து குதிரையை வாங்காத, அசிரிய ரதத்தை வாங்காத, இதுதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப தம் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற காரியம்.
அதனால ஈசாக்கை பார்த்து சொன்னார், ஈசாக்கு வாழ்க்கையிலும் பஞ்சம் வந்தது, யாக்கோபு வாழ்க்கையிலும் பஞ்சம் வந்தது, ஆபிரகாம் வாழ்க்கையிலும் பஞ்சம் வந்தது. ஈசாக்கை பார்த்து சொன்னார், எகிப்துக்கு பெயராத, இங்கே இரு, 100 மடங்கு நான் ஆசீர்வதிப்பேன். பஞ்சமான காலத்துல எகிப்து அந்த அவன் இருந்த இடத்துல ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தான். ஆபிரகாம் வாழ்க்கையில, யாக்கோபு வாழ்க்கையில எகிப்துக்கு போனாங்க. நிறைய பிரச்சனை இருக்கு. பிறகு அதே ஆபிரகாம் திரும்பி வாரான் பாருங்க. ஒரு ராஜாவுக்கு பயந்தவன், ஒரு பார்வோனுக்கு பயந்தவன் இப்ப திரும்பி வருகிறான். இப்ப தேவ திட்டத்துக்குள்ள திரும்ப கானான் தேசத்துல இருக்கிறான். அப்படி அவன் தேவ திட்டத்தில் அவன் கானான் தேசத்துல இருந்த பொழுது 4 ராஜாக்கள் வந்து 5 ராஜாக்களை பிடித்து செல்லுகிறார்கள். லோத்துவும் அதிலே பிடிபட்டு போய் விடுகிறான். அப்பொழுது தன்னுடைய வாலிபர்கள் 318 பேருக்கு யுத்த ஆயுதத்தை கற்பித்து ஆபிரகாம் போய் யுத்த களத்திலே போராடி அந்த 5 ராஜாக்களை மீட்டுக் கொண்டு வருகிறான். ஒரு ராஜாவுக்கு பயந்தவன் இப்பொழுது 9 ராஜாக்களுக்கு நடுவிலே பிரபலமாக்கப்படுகிறான். 4 ராஜாக்களை மேற்கொள்கிறான். 5 ராஜாக்களை திருப்பிக் கொண்டு வருகிறான். தனி மனிதனாய் அநேக பெரிய காரியங்களை சாதிக்கிறான். அப்ப அவருக்கு பயம் வருகிறது. நிச்சயமா பயம் வந்திருக்கும். ஒரு அந்நியன் வந்து நம்ம இடத்துல வந்து அவன் நம்மளை ஆளுகை செய்கிறதா அப்படிங்கிற பயம். அதனால நம்மளை மற்றவங்க வந்து பிடிச்சிருவாங்களோ, நம்மை சிறைப்பிடிப்பாங்களோ, நமக்கு விரோதமாக எழுதுவாங்களோ அப்படிங்கிற பயம் ஆபிரகாமுக்கு வந்திருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த காரியங்கள் நடந்த பின்பு, அதான் இந்த யுத்தம்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன், நீ பயப்படாத. தேவ திட்டத்துக்குள்ள இருக்கும்போது தேவன் சொல்லுவார் பயப்படாதே. நீங்க தேவ சித்தத்துக்குள் இருக்கிறீர்கள், தேவ பாதுகாப்புக்குள் இருக்கிறீர்கள், தேவனுடைய வளையத்திற்குள் இருக்கிறீர்கள், பயப்பட மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை தேவ சித்தத்தை மீறினபடியினால் பயந்து கொண்டிருக்கலாம், பாவத்தின் நிமித்தமாய் பயந்து கொண்டிருக்கலாம். நீங்களாகவே ஏதோ சில காரியங்களை செய்ய முயற்சித்து தோல்வி அடைந்து உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய் பயந்து கொண்டிருக்கலாம், சூழ்நிலை நிமித்தமாய் நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம், பிள்ளைகளை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம், வியாதியை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம், பேண்டமிக்கை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு பயம் உங்களுக்குள்ளே காணப்படுகிறதோ? அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். எவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்களோ அவர்கள் பயப்பட மாட்டார்கள். திரும்பவும் பயப்படுகிறதற்கு அவர்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை என்பதால் அன்றைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்களே ஆனால், தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுவீர்களே ஆனால் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ஆதாம் தேவனுடைய குமாரன் எனப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாமே, நீ தேவ குமாரனா இருந்த வரைக்கும், நீ ஏதேனில் இருந்த வரைக்கும் நீ பயப்படவில்லை. ஆனால் என்றைக்கு அவர் அந்த ஏதேனை விட்டு துரத்தப்பட்டாரோ அப்பொழுது வாழ்க்கையில் பயம் வருகிறது. பாவம் செய்த பொழுது பயம் வருகிறது. தேவ பிள்ளை என்கிற அந்த ஒரு பெரிய மேலான பாக்கியத்தை இழந்து போய் விடுகிறார். ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அந்த பரிசுத்தமான தேவனுக்கும் இந்த மனிதனுக்கும் இடையிலே ஒரு பிரிவினை உண்டாகிறது. பாவம் மனிதனை பிரிக்கிறது. ஆகவேதான் தேவன் உங்களுக்குள்ளே தங்க விரும்புகிறார், அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார், அவர் உங்களை நடத்த விரும்புகிறார். நீங்கள் அவரால் நடத்தப்படுவீர்களே ஆனால், அவர் உங்களை வழி நடத்துவாரே ஆனால், உங்களை சரியான பாதையிலே வழி நடத்துவார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது பயம் விலகி போகும். அவர் கூட இருக்கும் பொழுது பயம் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படாது. அவருக்கு இடம் கொடுக்கணும். அப்ப எங்கே இடம் கொடுக்கிறது? அவர் எங்கே தங்குவார்? என்னோடு கூட அவர் எப்படி தங்க முடியும்? அதற்காக தான் ஆண்டவர் சொன்னார், உன் இதயத்தை எனக்கு தா, உன் இதயத்தில் எனக்கு ஒரு இடத்தை கொடு. நம்முடைய இதயத்திலே ஆண்டவருக்கு ஒரு இடத்தை கொடுப்போமே ஆனால், அவருடைய இதயத்துக்குள்ள வரும் பொழுது, அவருடைய இதயத்துக்குள்ள வாசம் பண்ணும் பொழுது, இயேசு என்னோடு இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது, தேவனுடைய வழி நடத்துதல் என்னோடு கூட இருக்கும் பொழுது
அவர் என்னை வழி நடத்துவார். நிச்சயமா நான் பயப்பட மாட்டேன். என்ற சூழ்நிலையை கண்டு பயப்பட மாட்டேன். தேவனுடைய பிள்ளைகள் பயப்படுவது இல்லை. தேவ பிள்ளைகளுக்கு பயம் வருவது இல்லை. தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையை கண்டும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் என்பதால் வேதம் சொல்லுகிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயம் என்பது ஒரு ஆவி. பயம் உங்களை பயப்படுத்துகிற ஒரு ஆவி. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஆவியை தேவன் உங்களுக்கு கொடுக்கல என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, பயப்படாதீங்க. அவரை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு உங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ணும் பொழுது, அவர் உங்களோடு இருப்பாரேயானால் நீங்க பயப்பட மாட்டீங்க. இயேசுவுடைய சீடர்களும் அவர்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கப்பலிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த வாக்கியம் யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய வாக்கியம், அவரோடு இருக்கிற வாக்கியம். வாங்க அக்கறைக்கு போகலாம் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி யாரையும் பார்த்தவர் சொல்ல மாட்டார். எல்லாரையும் பார்த்தவர் சொல்லல. உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை பார்த்து சொல்லுகிறார், அவரோடு இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார். வாங்க அக்கறைக்கு போகலாம். ஆண்டவர் கூட இருக்கிறார். ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது ஒருவேளை காற்று அடிக்கலாம், பிரச்சனை வரலாம், ஒருவேளை வாழ்க்கையில போராட்டங்கள் வரலாம், உங்களை வாழ்க்கையில பயமுறுத்தபடியான சூழ்நிலைகள் வரலாம். ஆனா நீங்க பயப்பட மாட்டீங்க. ஆண்டவர் சொல்வார், ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது? காற்று அடிச்சது, வழியில காற்று அடிச்சது, வழியில புயல் அடிச்சது, சீசர்கள் பயப்படுகிறார்கள். இயேசு எழுப்பி சொல்ற, நான் இருக்கும்போது நீங்க பயப்படணும். நான் உங்க கூட இருக்கிறேனே, நான் உனக்குள் இருக்கிறேனே, நான் உன்னை நடத்துகிறேனே. அப்படியானால் நீ ஏன் பயப்படணும்? ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், பிரியமான அவர் உங்களோடு இருப்பார். இயேசு உங்களோடு இருப்பார். ஆனால் நீங்க பயப்பட மாட்டீங்க. எதுக்கு பயப்பட மாட்டீங்க? எந்த ஒரு காரியத்தை குறித்து பயப்பட மாட்டீங்க. சங்கீதக்காரர் 34ஆம் சங்கீதத்துல ஒரு காரியம் சொல்றாரு. கர்த்தர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் அப்படின்னு சொல்றவரு கடைசியா என்ன சொல்றாருன்னா, அதே 34ஆம் சங்கீதத்துல அவர் 11ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்லுகிறார். 4ஆம் வசனத்துல, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிட்டாரு. இனி நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். இனி நான் அப்படியே நான் பயலாம வாழ்வேன் அப்படின்னு சொல்லாம ஒரு காரியத்துக்கு நான் பயப்படுவேன். என்ன பயம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தேவையில்லாத பயம், வீணான பயம், அந்த பயம், இந்த பயம், எல்லா பயத்துக்கும் அவர் என்னை நீங்களாக்கி விடுவார். ஆனா ஒரு காரியம் பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அவசியமான ஒரு பயம், அது தேவ பயம், கர்த்தருக்கு பயப்படுதல் என்று அவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எத்தனையோ பயத்தை தாவீதுடைய வாழ்க்கையில் நீக்கிவிட்டார். அந்த தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுதலை நீங்கள் கற்றுக்கொள்வீர்களே ஆனால், அந்த பயம் உங்களுக்குள் இருக்குமே ஆனால், எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்க பயப்பட மாட்டீங்க. அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு முறை ஒரு மனிதன் அவருக்கு பார்த்துட்டே இருந்தார். ஊர்ல இருக்கிற தலைவரை பார்த்தாரு. ஊர் தலைவர் அவர் ரொம்ப தைரியசாலியா இருக்கிறாரு. அதனால ஊர் தலைவரோட சேர்ந்து கூட இருந்தாச்சுன்னா தனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி ஊர் தலைவரோடு கூட போய் சேர்ந்து கொண்டாராம். ஐயா, நான் உங்க கூட இருந்துக்கிறேன், உங்க கூட எனக்கு பயமே இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த ஊர் தலைவரோடு கூட இருந்து கொண்டாராம். கொஞ்ச நாட்கள் போனது. அந்த ஊர் தலைவர் பக்கத்து ஊருக்கு போகும் பொழுது அந்த குறிப்பிட்ட இடத்து வழியாக போறதுக்கு அவர் பயப்பட்டார். அப்போ இந்த குறிப்பிட்ட அந்த மனுஷன் கேட்டாரு, ஏன் இந்த இடத்து வழியா போறதுக்கு பயப்படுறீங்க? இல்ல, இந்த ஊர்ல இன்னொரு தலைவர் இருக்கிறார், பெரிய தலைவர், என்னோட ஒரு பெரிய ஆளு, நான் அவரை பார்த்தா பயப்படுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது, ஓ, உங்களோட பெரிய ஆள் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி உடனே இந்த மனிதன் இங்கே இருந்து அந்த பெரிய தலைவரிடத்திலே இன்னொரு பெரிய மனிதரிடத்திலே போய் சேர்ந்து கொண்டாராம். கொஞ்ச நாட்கள் போனது. அதன் பின்பு இந்த பெரிய தலைவர் அவர் ஒரு குத்துச்சண்டை வீரனை பார்த்து பயப்பட்டார். அப்பொழுது எதுக்கு இவரை பார்த்து பயப்படுகிறீங்கன்னா, அவன் பயல்வான், ஆகவே நான் அவனை பார்த்து பயப்படுகிறேன், அவன் அடிச்சா தாங்க முடியாது. அப்படியா, குத்துச்சண்டை வீரர் ரொம்ப பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி அந்த குத்துச்சண்டை வீரனிடத்திலே போய் இந்த மனிதர் ஒட்டி கொண்டாராம். ஐயா, நான் உங்களோடு இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும், நீங்க தான் பெரிய பலசாலி, ஆகவே நான் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த குத்துச்சண்டை வீரனோடு கூட போய் ஒட்டி கொண்டாராம். கொஞ்ச நாள் கழித்தது. இந்த குத்துச்சண்டை வீரன் ஒரு மந்திரவாதி ஏவல் சூனியங்கள் செய்கிற இடத்தில் வழியாக போகும் பொழுது பயந்து நடுங்கினான். ஐயோ, இங்க மந்திரம் இருக்குது, இந்த வழியா போக கூடாது அப்படின்னு சொல்லி பயப்படும் பொழுது அப்பொழுது அந்த மனிதர் கேட்டாரு, ஏன் நீங்க அவருக்கு பயப்படுவீங்களா? மந்திரவாதிக்கு பயப்படுவீங்களா? ஆமா, மந்திரவாதி அவன் மந்திரம் செஞ்சா எதையும் செஞ்சிருவான், யாரையும் அவனுக்கு அழிக்க முடியும், எதையும் செய்ய முடியும். அப்படியே மந்திரவாதி அவ்வளவு பவர்ஃபுல்லான மனுஷனா அப்படின்னு சொல்லி அந்த குத்துச்சண்டை வீரனை விட்டு இந்த மந்திரவாதி இடத்தில் போய் அந்த மனிதர் சேர்ந்து கொண்டாராம். மந்திரவாதியை சேர்ந்த பயமே இருக்காது, அவருக்கு ஏவல் பண்ணி குட்டி பிசாச கையில வச்சு எல்லாம் சாதிச்சுவாரு போலன்னு அங்கே போய் சேர்ந்து கொண்டாராம். ஆனால் அந்த மந்திரவாதி ஒரு முறை ஒரு ஆலயத்தின் வழியாக போகும் பொழுது அந்த ஆலயத்தில் ஒரு ஏழை மனிதர்
ஒரு வயதான மனிதர், எலும்பும் தோலுமான மனிதர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த மந்திரவாதி அந்த வழியாக போகும்போது ஜெபத்தை பார்த்து அவனுக்கு கை கால் நடுக்கம் பண்ணிட்டு அவன் பயந்து அலறினான். ஏன் அலறீங்க, ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கூட போன அந்த மனிதர் கேட்ட பொழுது அங்கே ஒரு மனிதன் ஜெபம் பண்ணுகிறானே, அவன் ஜெபிக்க ஜெபிக்க எனக்குள்ளே ஒரு நெருப்பு வருகிறது, என்னை எரிக்கிறது, ஐயோ நான் எரிகிறேன், ஐயோ என் சரீரத்திலே ஏதோ என்னை தாக்குகிறது அப்படின்னு சொல்லி அவன் அலற ஆரம்பித்தானாம். அப்போ அப்படியா, அப்ப அவர் அதை விட பெரியவரா? உள்ள போய் பார்த்தா உள்ள எலும்பும் தோலுமான ஒரு மனிதர், ஒரு வயதான மனிதர், அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்ப அவர்கிட்ட கேட்டாரு, நீங்க ஆளை பார்க்க எலும்பு தோலுமா இருக்கிறீங்க, சரீரத்துல பலமே இல்லை, ஆனா உங்களை பார்த்து அந்த பெரிய பவர்ஃபுல் மந்திரவாதி பயப்படுகிறானே. அப்ப அவர் சொன்னார், இயேசுவை பற்றி சொல்லி, இயேசு உன்னோடு இருப்பாரே ஆனால், ஆண்டவர் இயேசுவோடு நீ இருப்பாயானால் எந்த ஒரு காரியத்துக்கும் நீ பயப்பட மாட்டாய் என்று சொல்லி அந்த மனிதனுக்கு அந்த தெய்வ பயத்தை கற்றுக் கொடுத்தான். இயேசு மேல இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு உள்ளத்திலே வாசம் பண்ணும் பொழுது, அவருக்கு உள்ளத்திலே இடம் கொடுக்கும் பொழுது அந்த தெய்வ பயம் உங்களுக்குள்ளே வந்து விடுமையானால் எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்க பயப்பட மாட்டீங்க. யோசேப்பே, நீ அந்த இடத்துல, அதாவது நீ எகிப்து தேசத்துல இருக்கிற, அங்க இருக்கிறதான அந்த பெண்ணை குறித்து நீ பயப்படல, அங்க இருக்கிற சிறைச்சாலையை குறித்து நீ பயப்படல, போத்திபாருடைய மனைவியை குறித்து உனக்கு பயம் இல்ல, போத்திபாரை குறித்து உனக்கு பயம் இல்ல. காரணம் உனக்கு ஒரு பயம் இருந்தது, தேவ பயம் யோசேப்புக்குள்ளே காணப்பட்டது. அதனால எந்த ஒரு சூழ்நிலை குறித்து பயப்படல. ஐயோ இவன் நம்ம அடிமைப்படுத்துவாளே, இவன் நம்மளை காட்டி கொடுத்துருவாளே, இவன் நம்மள பொய்யான குற்றம் சாட்டுவாளே, ஏதாவது சொல்லி ஏதாவது குற்றம் சாட்டி நம்மை சிறையிலே தள்ளுவாளே என்கிற பயம் அவனுக்குள்ளே காணப்படவில்லை. பரிசுத்தமா வாழ மட்டுமே தன்னை அர்ப்பணித்தான், தேவனுக்கு மட்டுமே பயந்தான். அவன் சொல்லுகிறான், ஐயோ போத்திபார் பார்த்துடுவாரே அதனால நான் பயப்படுகிறேன் என்று சொல்லவில்லை. அவன் சொல்லுகிற காரியம், நான் தேவனுக்கு பயப்படுகிறேன், தேவ பயம் எனக்குள் இருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலையிலே நான் தவறு செய்வதில்லை, பாவம் செய்வதில்லை. நான் உனக்கு பயப்பட மாட்டேன், யாருக்கு பயப்பட மாட்டேன், சிறைக்கு பயப்பட மாட்டேன், ராஜாவுக்கு பயப்பட மாட்டேன், ஆண்டவருக்கு பயப்படுவேன், அவருடைய வார்த்தைக்கு பயப்படுவேன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் வேற எதுக்கு பயப்பட மாட்டாங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்களோடு கர்த்தர் இருக்கிறாரா? யோசித்து பாருங்க, ஏன் பயப்படுகிறீங்க, ஏன் வீணா பயப்படுறீங்க? இயேசு உங்க கூட இருப்பாரே ஆனால் நீங்க பயப்பட மாட்டீங்க. இன்னைக்கு முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்க போறீங்க. ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்களா? ஒரு முறை செக் பண்ணி பாருங்க, இயேசு கூட இருக்கிறாரா? இயேசு கூட இருக்கிறாரா? இயேசு நடத்துகிறாரா? தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறீங்களா? தேவ ஆவியினால் நடத்தப்பட்டீங்க, நீங்க தேவ பிள்ளைகளே ஆனால் தேவனோடு வருவா. தேவனோடு வரும்பொழுது எதுக்கு நீங்க பயப்பட மாட்டீங்க? நாய் போகுது, நாயை பார்த்து நீங்க பயப்படுகிறீங்க, அது உங்களை பார்த்து குறைக்கும் போது பயப்படுகிறீங்க. ஆனால் ஒரு சிங்கத்தை உங்கள் நண்பராக மாற்றிக்கொண்டீர்கள். உங்கள் சிங்கம் உங்களோடு கூட வருகிறது என்று சொன்னால் இப்ப நாயை பார்த்து பயப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்க பக்கத்தில் ஒரு சிங்கம் வந்து கொண்டு இருக்கிறது. உங்களை சுற்றிலும் எத்தனையோ பயப்படுகிற காரியம் வரலாம், ஆனா யூத ராஜ சிங்கம் அவர்களோடு இருப்பாரே ஆனால், இயேசு உங்களோடு இருப்பாரே ஆனால் எல்லா பயத்துக்கும் அவர் உங்களை நீங்களாக்குவார், எல்லா பயத்துக்கும் உங்களை விடுதலை ஆக்குவார். தெய்வ பயம் ஒன்றே உங்களுக்குள்ளே காணப்படும் பொழுது மற்ற எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கப்பட்டு ஒரு தைரியமான வாழ்க்கை வாழுவீர்கள். பிரியமானவர்களே, அன்பின் பரலோக பிதாவே, நல்ல அருமையான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பயத்துக்கும் உம்முடைய பிள்ளைகளை விளக்குவீராக ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் தைரியம் அடைய உதவி செய்தருளுவீராக. ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி பார்க்க உம்முடைய ஆவியினாலே நடத்தப்பட தேவனின் அனுக்கிரகம் பண்ணுவீராக. யார் யார் எந்தெந்த காரியத்தை குறித்து பயப்படுகிறார்களோ இன்றைக்கு பயம் விலகி போகட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில காணப்படுகிற பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், மரண பயம், வியாதியை குறித்த பயம், இந்த கொள்ளை நோயை குறித்த பயம், எந்த ஒரு பயமானாலும் பஞ்சத்தை குறித்த பயம், அன்றைய யுத்தத்தை குறித்த பயம், மந்திரம் சூரியம் ஏவலை குறித்த பயம், எல்லா பயம் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக, இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடைவார்களாக. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாவதாக, தைரியப்படுத்துவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே, இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.